விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரெடிக்ஷன் ரசிகர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் 8ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார நிலைகள் இருக்க போகுது? வாரம் தொடங்கும் பொழுதே உங்களுடைய ராசியில ஏற்கனவே குரு பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்பொழுது உங்களுக்கு ராசியிலேயே சந்திரன், பௌர்ணமி சந்திரன் இருந்து இந்த மாதத்துல இருந்த கொஞ்ச நஞ்ச அமைப்புகளையும் இந்த வாரத்திலேயே அப்படியே கிளியர் பண்ற மாதிரியான ஒரு விஷயம்ங்க. ராசியில ராகு இருக்கிறது கண்டிப்பான தப்புங்க. ஆனா இந்த இடத்துல கிட்டத்தட்ட குருவின் பார்வையில பௌர்ணமி சந்திரனாக இருக்கிற பட்சத்துல ஒளி அப்படியே மிகுந்த நிலையாக உங்களுடைய ராசி இருக்கக்கூடிய ஒரு அற்புத வாரம் அப்படின்னு சொல்லிடலாம். வாரம் தொடங்கும் போது 8ஆம் தேதியே பௌர்ணமி அமைப்பு, 7ஆம் தேதி அமைப்புகள்ல பிற்பகுதியில் அப்படியே கிரகண அமைப்புகள்லாம் முடியும். அப்போ இந்த அமைப்புகள்ல என்ன இருக்கு? உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் படிப்படியாக கொடுக்கப்பட்டுகிட்டு இருக்குன்ற மாதிரியான விஷயம் தாங்க உண்மை. உண்மையை சொல்லணும்னாக்கா 2023ல இருந்து 25 வரைக்கும் நீங்கள் பட்ட, அதுவும் 25 பிற்பகுதி வரைக்கும் நீங்க பட்ட கஷ்டங்கள் இப்ப அந்த அளவுக்கான அழுத்தங்கள் இல்ல. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை தவிர்த்து, குறிப்பா சதய நட்சத்திரக்காரங்களுக்கு தாங்கவே முடியாத இழப்புகள், கஷ்டங்கள் இருந்த நிலை அப்படியே மாறி இப்பொழுது இல்லைங்க, வேலை இடத்துல எனக்கு பெரிய மாதிரி பிரச்சனைகள் இல்லை, இப்ப நல்ல நல்ல அமைப்புகள் வருது, உழைப்புக்கான அமைப்பு கொடுக்குறாங்க, இந்த இடத்துக்கு மேல எனக்கான அங்கீகாரங்களை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்கன்றீங்கல்ல, இந்த தன்மைகள் அப்படியே நிலைத்து வாரம் முழுக்க செயல்படக்கூடிய ஒரு இனிய வாரம்ங்க. என்னதான் 6ஆம் அதிபதி ராசியில் இருந்தாலும் கூட இந்த இடத்துல ஒளியான சந்திரனாக இருக்கிறாரு. அடுத்தடுத்து அவர் தேய்பிரை அமைப்புகளை போனாலும் கூட 4ஆம் இடத்துல திக்பலமாகி உச்சமாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி இந்த வாரம் உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாங்க. எல்லா வகையிலும் நன்மை நடக்க போகுது. வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரி செய்யப்படக்கூடிய அமைப்பு, வாழ்க்கை துணையால் இருந்து வந்த விஷயங்கள் சரி செய்யப்படக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் எதனை எதிர்பார்க்கிறீங்களோ அது அத்தனையும் அப்படியே வந்து கிடைக்கக்கூடிய நல்ல இனிய மாதமாகவே இருக்கும். வேலை அமைப்பு நல்லா இருக்கும், குடும்பம் நல்லா இருக்கும், ஆரோக்கிய அமைப்புகள்ல நல்ல தன்மைகள் இருக்கும், கணவன் குழந்தைகள் உங்க பேச்ச மெதுவாக கேட்க ஆரம்பிக்கக்கூடிய அமைப்பு, பள்ளி மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாக்கா படிப்புல மெதுவாக கவனம் வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரியான ஒவ்வொருக்கும் கடந்த காலங்களில் இருந்து வந்த கடுமையான அழுத்த நிலைகள் அப்படியே மாறி நல்ல தன்மைகள் படிப்படியாக நடக்கக்கூடிய ஒரு இனிய வாரமாகவே இந்த செப்டம்பர் 2025ல 2வது வாரம் சகல தரப்பு கும்பராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக அமையும்.